Hey guys, welcome back to mdatheeb. So இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்டா, termux-னு ஒரு சாஃப்ட்வேர் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ அது எப்போ உண்டு, அதால் எங்களோட லினக்ஸில் யூஸ் பண்ணுற கமெண்ட்ஸ் எல்லாம் ஆண்ட்ராய்டில் யூஸ் பண்ணிடும். ஸோ அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இது வந்து எங்களோட இந்த சீரீஸில் ஆண்ட்ராய்டு எத்திக்கல் ஹேக்கிங்கிற ஒரு சீரீஸ் தொடங்குகிறேன். ஸோ அந்த சீரீஸில் ஃபர்ஸ்ட் வீடியோ இது. ஸோ வந்து இப்போ பார்ப்போம். உங்களுக்கு இந்த சாஃப்ட்வேரை உங்களுக்கு கூகுள் ப்ளே ஸ்டோர்லேருந்து இன்ஸ்டால் பண்ணிடும். termux-னு அடித்தா வந்துடும். ஸோ அப்படி இல்லைண்டா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும், termux-னு போட்டு நீங்கள் அதில் போய்ட்டு டைரெக்டாக இன்ஸ்டால் பண்ணி கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி கொள்ளிடும். ஸோ நான் இப்போ இன்ஸ்டால் பண்ணிக்கிறதுனால ஓப்பன் கொடுக்குறேன். ஸோ ஃபஸ்ட் ஓப்பன் பண்ண இப்படி தான் வரும். நீங்கள் அதில் எல்லா கமெண்ட்ஸும் நான் டிஸ்கிரிப்ஷனில் போட்டு வச்சுக்கிறேன், உங்களுக்கு தேவையான அதுலேருந்து எடுக்கலும். ஃபர்ஸ்ட் நாங்கள் ஸ்டோரேஜ் செட்டப் பண்ணணும். ஜூம் பண்ணிக்கொள்கிறேன் விளங்குறதுக்காக. ஓகே, ஃபர்ஸ்ட் கிளியர் பண்ணிக்கொள்கிறேன். ஓகே, இப்போ ஸ்டோரேஜ் செட்டப் பண்ணுறதுக்கு டைப் பண்ணுங்கள் termux-setup-storage அப்படின்னு டைப் பண்ணி என்டர் கொடுங்க. ஸோ இதில் y கொடுங்க. ஓகே, இதில் வந்து உங்களுக்கு சரியாக இன்னைக்கு மார்க் பண்ணி காட்டுறேன். சரியாக இன்னைக்கு உங்களுக்கு எல்லோவு கேட்கும். ஸோ நான் இதுக்கு முன்னாடி கொடுத்ததுனால கேட்கல. ஸோ நீங்கள் அதை கொடுத்துக்கிடுங்க. ஓகே, இப்போ வந்து இதை அப்டேட் பண்ணணும். ஃபஸ்ட் எப்போ எடுத்தாலும் நீங்கள் அப்டேட் பண்ணுங்க. ஃபஸ்ட் apt அப்டேட் என்டர் கொடுங்க. அது அப்டேட் ஆகும். ஓகே, அப்டேட் ஆகிடுச்சு. இப்போ கிளியர் பண்ணிக்கொள்கிறேன் ஸ்க்ரீனை. கிளியர் CLEAR அப்படின்னு கொடுத்தா கிளியர் ஆகிடும் ஸ்க்ரீன். ஸோ நெக்ஸ்ட் அப்கிரேட் பண்ணணும். apt அப்கிரேட் என்டர். ஸோ நான் வந்து ஏற்கனவே அப்கிரேட் பண்ணியிருக்கிறதுனால அப்கிரேட் எனக்கு டக்குன்னு முடிஞ்சிருச்சு. நீங்கள் இந்த கமெண்ட்டை டைப் பண்ண போகல apt அப்கிரேட் -y இதை கொடுத்துக்கோங்க. இப்படி கொடுத்தா உங்களுக்கு லேஸ் ஆகிக்கும். ஓகே, நெக்ஸ்ட்டு நாங்கள் ஒரு பேக்கேஜ் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது பார்ப்போம். termux யூஸ் பண்ணி நீங்கள் லினக்ஸ் யூஸ் பண்ணியிருந்தால் உங்களுக்கு தெரியுமா இருக்கும். லினக்ஸ்லேயும் இதே மாதிரி தான் apt-ன்னு யூஸ் பண்ணுவோம். இதில் பேக்கேஜும் யூஸ் பண்ணிடலாம், apt-யும் யூஸ் பண்ணிடலாம். ஸோ நாங்கள் cmatrix-ன்ற ஒரு பேக்கேஜ் ஒன்றைக்கு அதை இன்ஸ்டால் பண்ணி பார்ப்போம். apt install cmatrix சார். ஸோ ஓகே, இதில் உங்களுக்கு எஸ் கேட்கும். அதுக்கு நீங்கள் y கொடுத்து என்டர் கொடுங்க. இல்லைண்டா ஹைஃபன் அதே இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு கமெண்ட் டைப் பண்ண போக apt install -y கொடுத்து என்டர் பண்ணால் சரி. இப்போ நான் இன்ஸ்டால் பண்ணிக்கிறனால இது ஆகிடுச்சு. இப்போ நீங்கள் வந்து இந்த இன்ஸ்டால் பண்ணதை இப்படி கால் பண்ணுறேன். இப்போ அதில் cmatrixன்னு டைப் பண்ணால் வரும். cmatrix இது சும்மா ஒரு பேக்கேஜ் தான், டெமோ தான். உங்களுக்கு செட்டப் பண்ணிவிட்டு இப்படி ஒரு பேக்கேஜ் இன்ஸ்டால் பண்ணுறத காட்டுறதுக்காக. ஸோ இப்படி டெமோவுக்கு இந்த ஒரு பேக்கேஜ் இன்ஸ்டால் பண்ணி காட்டிக்கிறேன். உங்களுக்கு ஃபஸ்ட்டு தேவைன்னா ஒரு டெமோவுக்கு நீங்களும் இப்படி ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ அடுத்தது கீபோர்ட் இந்த ஸ்க்ரீன்லேயே கண்ட்ரோல் இருக்கும். அதை நசிக்க நசிக்கினா உங்களுக்கு இது கேன்சல் ஆகிடும். ஸோ இப்போ நாங்கள் அப்கிரேட் பண்ணோமே, அப்டேட் அண்ட் அப்கிரேட் இது ரெண்டும் பண்ணோமே. ஸோ இதை ஒரே கமெண்டில் எப்படி செய்கிறத பார்ப்போம். பேக்கேஜ் நான் ஃபஸ்ட்டு சொன்னேன் apt யூஸ் பண்ணேன், பேக்கேஜ் யூஸ் பண்ணிட்டு இப்போ நான் வந்து இதில் பேக்கேஜ் யூஸ் பண்ணி காட்டுறேன். பேக்கேஜ்
pkg update space at இல்ல sorry end space pkg upgrade -y. Okay, first update ஆகும், next upgrade ஆகும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து பைத்தன் இன்ஸ்டால் பண்ணணும். apt install python. ஓகே, என்டர் கொடுங்க. சாரி, apt install python -y. ஓகே, ஸோ இப்போ அதுவும் இன்ஸ்டால் ஆகிட்டு, இப்போ கிட் ஹப்லேருந்து எங்களுக்கு என்ன சரி இன்ஸ்டால் பண்ண தேவைப்பட்டுச்சுன்னா, ஸோ அதனால apt install git -y. ஸோ அதுவும் ஓகே. நெக்ஸ்ட் உங்களுக்கு அடுத்த சீரீஸில் நான் வந்து மெட்டாஸ்ப்ளாய்ட், அதாவது நாங்கள் பேலோடெலாம் க்ரியேட் பண்ணி அட்டாக் பண்ணுவோமே, ஸோ அந்த இது உங்களுக்கு தெரியாட்டி பரவாயில்ல, நான் அடுத்த எபிசோடில் சொல்லித்தரேன். ஸோ அதை இன்ஸ்டால் பண்ணி ஒரு பேசிக்கான ஒரு பேலோடு எப்படி க்ரியேட் பண்ணுறேன்னு சொல்லித்தரேன். ஸோ இந்த வீடியோ பார்த்ததுக்கு தேங்க்ஸ்.